தொடர்ந்து தினம்தோறும் எவரொருவர் பைரவரை மனதார நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய மனதில் பயம் என்பது ஒரு துளி கூட இருக்காது. எப்படியேனும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் என்ற துணிச்சல் இருக்கும். அதற்கான அனுகிரகத்தை நிச்சயம் பைரவ பெருமான் வழங்கிவிடுவார். பைரவர் வழிபாடு செய்வதற்கு அஷ்டமி திதி மிக மிக உகந்த திதியாகும். அதிலும் வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் வாழ்வில் செல்வ வளம் உயரும், வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை. இன்றைய தினம் அஷ்டமி திதியாகும். இந்த நாளில் பைரவரை எந்த முறைப்படி வழிபாடு செய்யலாம், எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் மனபயம் நீங்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நீங்க இப்பதான் முதல் முறையா எங்களுடைய சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பைரவரை மனதார நினைத்து ஓம் பம் பைரவாய நம, ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நம, ஓம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவாய நம என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். பைரவா, என்னுடைய வாழ்க்கைக்கு காவல் தெய்வமாக நீயே நிற்க வேண்டும் என்று பைரவரிடம் சொல்லிவிடுங்கள். பிறகு உங்களுடைய அன்றாட வேலையை துவங்குங்கள். பைரவர் வழிபாடு என்றாலே மாலை நேரம் செய்வதுதான் சிறப்பு. நாளை மாலை 6 மணிக்கு மேல் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அந்த கோவிலில் இருக்கும் பைரவர் சந்நிதியில் 2 மண் அகல் விளக்குகள் நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதலை பைரவரிடம் சொல்லுங்கள். பைரவர் என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது நாய்தான். வீதியில் சுற்றி திரியும் நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கவும். அஷ்டமி திதி என்று மட்டும் நாய்களை மதித்து உணவு போட்டு மற்ற நாட்களில் அந்த நாய்களை அடித்து விரட்டுவது ரொம்ப ரொம்ப தவறு. நாய்கள் உங்களை எதுவும் செய்யாத வரை அந்த நாய்களை நீங்கள் துன்புறுத்தவே கூடாது. ஏவல், பிள்ளி, சூனியம் என்ற எதிரி தொல்லை, மனபயம், கண் திருஷ்டி இதிலிருந்து எல்லாம் விடுபடுவதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த மந்திரம் ஒரு வாரம் 27 முறை சொல்ல முடியவில்லை என்றாலும் 8 முறையாவது தினம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பூஜை செய்ய முடியாது, கோவிலுக்கு செல்ல முடியாது, எதுவாக இருந்தாலும் சரி, சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உடல் சுத்தத்தோடு மன சுத்தத்தோடு பைரவரை மனதில் நிறுத்தி இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கான பலன் கிடைக்கும். நன்றி.